எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணால் ஆக்சுவலாக மார்க் எதுனா குறையுமா குறையாதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. நான் பேசும்போது நிறைய தெரிஞ்சது, அதனால் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கும் இந்த டவுட்ஸ் இருக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு காமனாக இருக்க டவுட் என்னென்னா, நம்ம ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணாலே மார்க் குறைஞ்சிருமா, இப்போ மார்க் எதுனா ரெடியூஸ் ஆகிட போகுது, இருக்கிற மார்க்கும் போயிட போகுது அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது. ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுனால எந்த மார்க்கும் குறைய போகிறது கிடையாது. ஆக்சுவலாக ஸ்கேன் காப்பினா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்கேன் காப்பின்றது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதிருப்பீங்களே, பப்ளிக் எக்ஸாம் எழுதிருப்பீங்களே, அந்த பேப்பரை அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்கள் எழுதின பேப்பரை அப்படியே உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம், நீங்கள் எப்படி தான் எழுதிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறது தான் ரீடோட்டல் இல்லை ரீவேல்யூவேஷன். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒன்று ரீடோட்டல், ரெண்டாவது ரீவேல்யூவேஷன். ரீடோட்டல்னால் மறுக்கூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பரை திரும்ப ஒரு வாட்டி ரீடோட்டல் பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. எந்த இதுலலாம் மார்க் எதனா கரெக்ஷன் பண்ணி மார்க் போடாமல் போயிட்டாங்களா, இல்லை கரெக்ஷன் பண்ணதில் இப்போ கரெக்ஷன் பண்ணாமல் எதனா கொஷின்ஸ் இருக்கா, இல்லை டோட்டல் பண்ணும்போது எதனா டோட்டல் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி ஓரியன்டாக செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீடோட்டல்னு சொல்லுவாங்க. ரீவேல்யூவேஷன்னா திரும்பவுமே அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மறு திருத்தலை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரீவேல்யூவேஷன் சொல்லுவாங்க. உங்கள் பேப்பரை ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது பேர் ரீவேல்யூவேஷன். இதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கவர்மெண்ட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கும் மட்டும் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, வர 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அப்போ மார்னிங் 11 o'clockலேருந்து அந்த வீக்கில் வர சாட்டர்டே, கடைசியாக சாட்டர்டேனா 24ஆம் தேதி, 24ஆம் தேதி சாட்டர்டே அன்றைக்கி, சனிக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டுக்கு ரீவேல்யூவேஷன், அதாவது ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான டேட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸ்கேன் காப்பி உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான டேட் போன வீக்கே முடிஞ்சிருச்சு. இந்த வீக்கில் இருந்து 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கும் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணலாம்னு நான் சொல்கிறேன், அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டில் மார்க் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க, நான் எழுதுனது ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கேன், எனக்கு மார்க் கம்மியாக வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு வேணால் நீங்கள் எழுதின எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கூட ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. என்னோட சஜஷன், நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் மார்க் போயிருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் வர வேண்டியது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேன் காப்பின்றது நீங்கள் எழுதின பேப்பர் மட்டும் தான் நீங்கள் வந்து வாங்கி பார்க்க போகிறீங்க. ரீவேல்யூவேஷனோ ரீடோட்டலோ நீங்கள் போட போகிறது கிடையாது. அதனால் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ரீவேல்யூவேஷன் போடணும், ரீடோட்டல் போடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. சில பேர்லாம் சென்டம் எடுத்துருப்பாங்கல்ல, சென்டம் எடுத்தவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கேன் காப்பி வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சென்டம் நான் எப்படி எழுதியிருக்கேன், என் பேப்பர் அப்படியே நான் சென்டம் எடுத்த பேப்பர், பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் எடுத்த பேப்பர் அப்படின்றதுக்காகவே ஸ்கேன் காப்பி வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்கேன் காப்பி நீங்கள் எழுதுனது கரெக்டாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அவங்க கரெக்ஷன் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா, நீ எழுதுனதுக்கு கரெக்டாக மார்க் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு காப்பி வேணும். இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன ப்ரொசீஜர்னால், நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த ரீவேல்யூவேஷனாக இருக்கட்டும் இல்லை ரீடோட்டலாக இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணாமல் உங்களால் ரீவேல்யூவேஷனாக இருக்கட்டும் இல்லை ரீடோட்டலாக இருக்கட்டும் அப்ளை பண்ணவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எய்மில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான காஸ்ட்டு ஒரு பேப்பருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பேப்பருக்கு 275. நீங்கள் எத்தனை பேப்பருக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண போகிறீங்களோ இன்ட்டு 275 நீங்கள் போட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கேன் காப்பி நீங்கள் எங்கே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதே ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் இந்த ஸ்கேன் காப்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட்டும் இருக்குது. என்னால் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா உங்களாலையும் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை பேப்பருக்கு வேணாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஒரு பேப்பர் 2 பேப்பரில் உங்களுக்கு 2-3 பேப்பர் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அத்தனை பேப்பருக்கும் உங்களால் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கும் ஒரு பேப்பருக்கு எவ்வளோ ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுனா 275 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் போட முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு, ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிட்டாலே உங்களுக்கு மார்க் கம்மியாயிடும் இல்லை வந்து டோட்டல் கம்மியாயிடும் அப்படின்ற எதுவுமே இல்லை, மார்க் அதிகமாகிடும்ன்றதும் கிடையாது. அதனால் நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்டு விஷயம், நான் இந்த மாதிரி பேப்பரை ஒரு வாட்டி வாங்கி பார்க்கணும். பார்த்துட்டக்கப்புறம் எனக்கு நான் அவங்க கரெக்டாக தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை நான் அது தப்பாக பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்கேன் காப்பி எப்போ உங்கள் கைக்கு கிடைக்கும், இதுவும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஸ்கேன் காப்பி எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா, நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச ஒரு 2 weeksலேருந்து 3 weeks வரைக்கும் டைம் ஆகும். மினிமம் 2 weeks ஆச்சும் டைம் எடுக்கும்.
அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு லிங்க் சொல்லுவாங்க. நான் எந்த லிங்க் சொல்கிறேன்னா அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் போய் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த PDF உங்களுக்கு வந்துடும். அந்த எக்ஸாம் எழுதியிருக்க பேப்பர் வந்துடும். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பேப்பரை நீங்கள் பாருங்கள், அவங்க எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, டோட்டல் மிஸ்டேக்ஸ் எதனா இருக்கா, கரெக்ஷன் பண்ணிவிட்டு மார்க் கொடுக்காம எதனா விட்டாங்களா, இல்லை தப்பாகவே கரெக்ஷன் பண்ணிட்டாங்களா, இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி பாருங்கள். நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க, நீங்கள் எழுதின பேப்பர் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகும். எதனா டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து கரெக்டாக நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ரீடோட்டல் போட போகிறீங்க இல்லை ரீவேல்யூஷன் போட போகிறீங்கன்ற மாதிரி தான் நீங்கள் எதனா டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து ஒரு வாட்டி கரெக்ஷன் பண்ண சொல்லுங்கள். இல்லை உங்கள் டியூஷன் டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் கூட அதை கரெக்ஷன் பண்ண சொல்லலாம். அது ஒரு வாட்டி அவங்க எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்க பார்த்துட்டு உண்மையாகவே அதுக்கு மார்க் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ரீவேல்யூஷன் போடலாம் இல்லை ரீடோட்டல் போடலாம். யார் ரீவேல்யூஷன் போடணும் யார் ரீடோட்டல் போடணுன்றதை இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரீடோட்டலை பற்றி பார்த்தோம்னா, ரீடோட்டலுக்குனா என்னென்னா, நீங்கள் எழுதியிருக்க பேப்பரில் எதனா டோட்டல் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இல்லை கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுக்கல, இல்லை கரெக்ஷனே பண்ணல, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பேப்பரை ரீடோட்டலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த ரீடோட்டல் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சொன்னதுலேருந்து எதனா மிஸ்டேக்காக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு டோட்டல் போட்டு இது பண்ணி கொடுப்பாங்க. அதனால் டோட்டல் மிஸ்டேக்காக இருக்குது, எழுதின கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கல, இல்லை மார்க் போட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு டிக் போட்டிருக்காங்க மார்க் கொடுக்கல, அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் ரீடோட்டல் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு நான் எழுதியிருக்கிறதுக்கே மார்க் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க, எனக்கு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கரெக்ஷன் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணதுலேயே எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரீடோட்டல் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய விஷயம் ரீவேல்யூவேஷன். ரீவேல்யூவேஷன்னா திரும்ப உங்கள் பேப்பரை ஃபஸ்ட்லேருந்து கரெக்ஷன் பண்ண சொல்கிறது. ஃபஸ்ட்லேருந்து கரெக்ஷன் பண்ண சொல்லும் போது நீங்கள் ஒரு வாட்டி டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து அது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிவிட்டு அந்த ரீவேல்யூவேஷன் போடுங்க. ஏன்னா நீங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா மார்க் குறையும் சான்ஸ் இருக்குது. மார்க் நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக போன வருஷம் மட்டுமே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிக்ரீஸ் ஆனதெல்லாம் அப்படிலாம் நடக்கிறது வந்து ரொம்ப ரேர். நீங்கள் தப்பாக எழுதிட்டு ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா வேணால் மார்க் குறையும். மோஸ்ட்டாக ரீவேல்யூவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலே நீங்கள் எழுதியிருக்கிறதுக்கு மார்க் ஏதோ வரலன்னு உங்களுக்கு தோணுனதுனால தான் நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று இருக்கிற மார்க்கே அப்படியே வரப்போகுது, இல்லை எக்ஸ்ட்ரா தான் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ரெடியூஸ் ஆக உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, நீங்கள் பேப்பரும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டீங்க, அந்த கீ பேப்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டீங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுங்கள். மார்க் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகுன்றது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடுறீங்க. போன வருஷம் மட்டுமே எடுத்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது கண்டிப்பாக ஏன்னா பேப்பர் அவ்வளோ பேர் கரெக்ஷன் பண்ணுவாங்க, அந்த டீச்சர்ஸோட வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அவ்வளோ பேருக்கும் கரெக்ஷன் பண்ணும்போது எதனா மிஸ்டேக் ஆக சான்சஸ் இருக்கும். அதுவும் அவங்க சைட்லேருந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நிறைய பேருக்கு இருக்கிறதுனால அது மிஸ்டேக் வரதான் செய்யுது. அதனால் உங்களுக்கு தைரியமாக உங்களுக்கு மார்க் வேணும், கண்டிப்பாக வரும்னு தோணுது அப்படின்னா ரீவேல்யூவேஷன் ஷோராக போடுங்க. மார்க் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. டிக்ரீஸ் ஆகிடுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக தான் சான்ஸ் இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த பேப்பரை ஸ்கேன் காப்பி ஃபஸ்ட்டு வாங்கி பார்த்துட்டீங்க, அதில் கரெக்ஷன் வந்து ஆக்சுவலாக மார்க் வர வேண்டியது இருக்குன்னா மட்டும் தான் நீங்கள் ரீவேல்யூவேஷன் போட போகிறீங்க. தைரியமாக போடலாம், மார்க் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம அகாடமிலேயே 2 பேருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருக்கோம். 12க்கும் ஒருத்தங்களுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருக்கோம், 10th ஒருத்தங்களுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு அந்த பேப்பர் வந்தோடனே நம்ம அகாடமிலேயே ஒரு ரீவேல்யூவேஷன் அந்த பேப்பரை வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ண வச்சுட்டு மார்க் உண்மையாகவே வருது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி இல்லை டோட்டலில் எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காங்க, மார்க் எதனா போடல அப்படின்னு தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு ரீடோட்டல் அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் எங்களோட பிளான். அவங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சான்றதை நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்க போகுது. அதுவும் நீங்கள் 10th 11th 12th ஸ்டூடெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரீஎவாலுவேஷனும் ரீடோட்டலும் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான டேட் ஒன்றும் சொல்லலை. இப்போதைக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான டேட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் டேட் வர சாட்டர்டே 24th ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. 275 rupees தான். ஒரு வாட்டி போட்டு அந்த ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்துருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது மார்க் வரும்னு தோணுச்சுன்னா வாங்கி பார்த்துருங்க. இல்லை அந்த ரிக்ரெட்லேயே இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது பேப்பர் வாங்கி பார்த்துருங்க. உங்களுக்கு கரெக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா தப்பாக பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லை உங்களுக்கு மார்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஏற்கனவே சொல்லிட்டு ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம், இல்லை ரீடோட்டல் அப்ளை பண்ணலாம். யார் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணணும் யார் ரீடோட்டல் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு கிளியராக சொல்லியாச்சு. புரியலனா இந்த வீடியோ இன்னொரு வாட்டி திரும்ப பாருங்கள். எப்போ உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சொல்லுவாங்க, எங்கே போய் பண்ணணுன்றதுக்கான டேட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி 10th ஸ்டாண்டர்டில் யாருன்னா ஃபெயிலாக இருக்கீங்க, 11th ஸ்டாண்டர்ட் யாருன்னா ஃபெயிலாக இருக்கீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஃபெயில் ஆனதை பற்றி எதையும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 monthலேயே உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடக்குது. அதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு வீடியோவில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் 10th 11th 12th எதனா சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா
எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு ஐடியா வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதை மட்டும் பாஸ்ன்ற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். அதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் 10th 11th 12th எதனா ஃபெயிலாக இருக்கீங்க, சப்போஸ் நம்ம அகாடமி பக்கத்துலேயே இருக்கீங்க அப்படின்னா நம்ம அகாடமி மீட்டாக வந்து சேருங்க. கண்டிப்பாக வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லேயே உங்களை பாஸ் பண்ண வைக்கிறோம். நீங்கள் அதனால் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள்.